11ஆம் வகுப்பு பயிற்சி 5.4 வினா எண் 5 கணக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னா எக்ஸ் மிக சிறியது எனில் √1 - x/1 + x என்பது தோராயமாக 1 - x + x² 2 அப்படின்னு இருக்கும் நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்கிறோம், இந்த ரூட்டில் கொடுத்துருக்காங்களே அதை என்ன செய்கிறோம், 2ஆக பிரிச்சுக்கிறோம். √1 - x/√1 + x இதை 2ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம், 1 - x அடுக்கில் 1/2 கீழே அதே போல் 1 + x அடுக்கில் 1/2. இதையும் இன்னும் கொஞ்சம் மாற்றலாம். 1 - x அடுக்கில் 1/2 இது கீழே இருக்குல்ல, இதை மேலே கொண்டு வந்து கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்துட்டா 1 + x இந்த +1/2 மேலே வர்றப்ப என்ன ஆகிடும், -1/2 ஆகிடும். அப்போ இந்த √1 - x/1 + x கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா 1 - x அடுக்கு 1/2 1 + x அடுக்கு -1/2 கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், பெருக்குனா போதும். இப்போ முதல்ல 1 - x அடுக்கு 1/2 அது கண்டுபிடிக்கும். 1 - x அடுக்கு 1/2 இதோட மதிப்பு ரொம்ப சிம்பிள். முதல் உறுப்பு ப்ளஸ் 1/2 இன்ட்டு இந்த இது -x மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போகும். ப்ளஸ் 1/2 1/2 -1/2 அந்த -xோட ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அவ்வளோதான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 1 அப்புறமேலுக்கு இந்த ரெண்டுத்தையும் பெருக்கி இங்கே எழுதணும். மூணாவது என்னென்னா இந்த நம்பர் n, இதுக்கு பேர் n -1/2 இங்கே இருக்கிற உறுப்போட ஸ்கொயர். இதை அப்படியே சுருக்கும். 1 -x × 1/2 -x/2 ப்ளஸ் இந்த 2 இருக்கு இல்லையா 1/2, இந்த 2 இருக்கு இல்லையா அந்த 1/2. அடுத்தது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல வந்து -1ல் அரை போயிடுச்சுன்னா -6 ரெட்டப்படையாக இருக்குது அடுக்கு, அதனால் மைனஸ் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸெட்ரா = 1 - x/2 இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, x² இருக்குது, கீழே வந்து 2 × 2 × 2 2 2 4 4 2 8 இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அடுத்த பகுதி இருக்கு இல்லையா 1 + x அடுக்கு 1 + x அடுக்கில் -1/2 இன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கு எப்படி போட்டோமோ அதேமாரி முதல் உறுப்பு ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும். -1/2 இந்த உறுப்பையும் பெருக்கணும். ப்ளஸ் -1/2 -1/2 -1/2 இதோட ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அதெல்லாம் தேவையில்லை. 1 அப்புறமேலுக்கு இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். அப்புறமேலுக்கு n -1/2 அப்புறம் x² = இதை சுருக்கிறோம். 1 - x/2 ப்ளஸ் இந்த 2 அப்புறம் இந்த 1/2 -1/2 -1 -1/2 சேர்த்தா -1/2 அதாவது -3/2 x². இன்னும் ஒரு ஸ்டெப் சுருக்கு. 1 - x/2 இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 2 மைனஸும் ப்ளஸ் ஆகிடுதா. அப்போ மேலே என்ன இருக்குது, 3x² இருக்குது, கீழே 2 × 2 × 2 2 2 4 2 8 அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இதோட மதிப்பு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த மதிப்பை பெருக்கணும். ரெண்டுத்தையும் பெருக்கணும். இந்த மதிப்பு என்ன வருது, இதோ இருக்குது. இந்த மதிப்பு இதோ இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியது. அதாவது இது வேணும். √1
1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கணும். இந்த உறுப்பு முதல்ல எழுதிப்போம். 1 மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 8 இன்ட்டு இதை எழுதிப்போம். 1 மைனஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பை 8 சீக்வல் டு இப்போ 1ஆல் இந்த 3 உறுப்பை பெருக்குன்னா அதே தான் வரும். 1 மைனஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பை 8 1ஆல் பெருக்கணும் ப்ளஸ் 1ஆல் பெருக்கணும் முடிஞ்சிச்சு. அடுத்து எதால் பெருக்கணும்? மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2ஆல் 1 பெருக்குன்னா மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2ஆல் மைனஸ் எக்ஸ் பை 2 பெருக்குன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 2 4 எக்ஸ் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு 2 2 4. அப்புறம் இதால் இதை பெருக்கணும்னா எக்ஸோட இதை பெருக்கிறப்ப என்ன 3 எக்ஸு க்யூப்னு வரும். ஆனால் நமக்கு ஆன்சரில் வந்து என்ன தான் வந்திருக்கு? ஆன்சரில் நமக்கு வந்து எது வரைக்கும் தான் வந்திருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. கடைசி உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான், எக்ஸ் க்யூப்லாம் கிடையாது. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் வச்சுக்கிட்டா போதும். அதனால தான் இந்த இடத்துல என்ன செய்கிறோம்னா 1ஆல் 3த்தையும் பெருக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு வந்துடுது. அடுத்து எக்ஸால் பெருக்கும்போது எக்ஸால் இதை பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸால் இதை பெருக்கிறப்ப எக்ஸ் க்யூபு, அது வேண்டாம், அதை விட்டுடும். அதனால் இந்த உறுப்பு வேண்டாம், இந்த 2த்தை மட்டும் பெருக்கினா போதும் இதுக்கு. அடுத்தது இதை எடுத்துக்கிறோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 8ஆல் 1 பெருக்கிறோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 8ஆல் 1 பெருக்கிறோம். அதுக்கப்புறம் பெருக்கிறப்பெல்லாம் எக்ஸ் க்யூபு எக்ஸ் பவர் 4 அப்படி வரும். அதனால் அதுவும் தேவையில்லை, இது மட்டும் போதும். இப்போ இதை சுருக்கணும்னா ஆன்சர் என்ன? 1. இந்த 2த்துலேயும் என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் எக்ஸை வெளியில் எடுத்தால் மிச்சம் இருக்கும் 1/2 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் இந்த 3த்துக்கும் பார்த்தா மீசியமை வந்து 8 எடுத்துக்கணும். ஏன்னா 8 8 4ன்னு இருக்குது. மீசியமை 8 எடுத்துக்கிட்டோம்னா இதில் 8 இருக்குது, அதனால் அப்படியே எழுதிப்போம். இதுலேயும் 8 இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதிப்போம். ஆனால் இங்கே 8 இல்லை. இங்கே 8 வரணும்னா இதை 2ஆல் பெருக்கணும். இதை 2ஆல் பெருக்குனா தான் 8. அப்போ இதை 2ஆல் பெருக்கிறப்ப இதையும் 2ஆல் பெருக்கணும். அப்போ இதை 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 2 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், 1 மைனஸ் அரையும் 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர். 2 எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயரும் 4 எக்ஸ் ஸ்கொயர் பை 8 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4க்கு 8க்கு அடித்தா 1 நாங் 4 2 நாங் 8. இதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க. தோராயமாக இந்த ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க, வந்துட்டு அதனால் நிறுவப்பட்டது. அவ்வளோதான். ஓகே.